விஷால் அவர்களை பற்றி அவர் ஹெல்த்தை பற்றி பேசியிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் மேலே. நீங்களும் அதை பற்றி பேசியிருக்கீங்க, வேறு சேனல்லையும் போய் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? ஜெயம் ரவியோ இல்லாட்டினா இவங்க எல்லாரும் பார்ட்டிஸ் முதல்ல இருந்திருக்காங்க. இந்த சுச்சி லீக்ஸில் வந்து சுச்சி சொல்கிறாங்க இவங்க ட்ரக் அடித்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அந்த தம்பி எங்கே இருக்காங்க நல்லா வரட்டும். ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கிறது. நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நான் ஆக்டரு நான் எப்படின்னா அவுத்து போட்டு ஆடிட்டு போவேன்னு சொன்னேன்னா. மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் வந்து குடியை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசினாரு. நல்லது, இது நடந்தது எனக்கு எல்லாமே இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசினாரு. நான் வந்து ஒரு டைரக்டர், திமுக மேடை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, சிவாஜி, அவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. சினிமா மேடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது யாருமே அதை கைத்தட்டி வரவேற்றாங்க. அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த டிஎம்கே பார்ட்டியால பேக் பேர் சொல்லலான்னு சொன்னா நான் பேர் சொல்லக்கிற எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சொல்லுங்க. அது கரிகாலன் அவர் வந்து அந்த. வணக்கம் மேம். வணக்கம். சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சுஜி லீக்ஸில் கூட வந்துச்சு. நிறைய பேர் தனுஷ் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்துச்சு. இப்போது ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நாங்களாம் பார்ட்டியில் அந்த மாதிரி இருப்போம், ரொம்ப சில்காய். வினய்னு ஒருத்தர் ஆக்டர் இருக்கார், அவரை வச்சு பேசியிருக்காரு. அவர் நிறையா ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நைட் பார்ட்டிஸில் கலந்துக்கிற மாதிரியும், அதனால தான் அவருக்கு டிவோர்ஸ் கிடச்சிருக்குமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு எழுதுமே. நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி? இந்த பார்ட்டி கல்ச்சரால் ஒருத்தர் கெட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் அவங்கவுங்க தனி ஒழுக்க வரம்பு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எங்கள் காலத்துலேயும் பார்ட்டிஸ் இருந்துச்சு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு என்றைக்கும் உண்மையாக ஒத்துக்கணும். எங்களுக்கும் பார்ட்டிஸ் இருந்துச்சு. அப்போ என்னென்னா சாப்பாடு, டான்ஸு, அன்றைக்கி அது பெருசு. இது இந்த மியூசிக் என்ன இருக்கும், இந்த அப்போல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வந்து மியூசிக் போட்டால் அது பெரிய இது. அதுக்கப்புறம் தாஜில் வந்து இது இருந்துச்சு, ஒரு டான்ஸ் அந்த ஃப்ளோரு, அந்த கீழே பவிலியன். ஆமாம், அது பேர் கூட என்னமோ இருக்குது அந்த காலத்தில் ஏதோ அப்பவும் இருந்துச்சு. ஆனால் அப்பவும் ட்ரக்ஸ் இருந்துச்சு, அப்பவும் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ பேர் அதில் போய் குடித்து இல்லாட்டி ட்ரக் அடித்து உருப்படாமல் இருக்கிறாங்க. அது வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இது. ஓகே, அதில் அந்த காலத்தில் இல்லை, இப்போ இந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறதும் தவறு. ஆனால் இந்த காலத்தில் இப்போ வந்துட்டு இந்த ட்ரக் இது கல்ச்சர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. தட் இஸ் அப்போ மேக்ஸிமம் இருந்திருந்தானா ஒரு கஞ்சா இல்லாட்டி இந்த ஸ்லீப்பிங் எல்எஸ்டியோ ஏதோ டேப்லெட் சாப்பிடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 40 years 50 years பேக். இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் இது கொக்கெயின் இருக்குது, அப்போ இந்த பாம்பு கடிச்சது ஏதோ விஷம் இருக்குது, வெரைட்டிஸ். ஐ டோன்ட் நோ த நேம்ஸ் பிகாஸ் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் இந்த சுச்சி லீக்ஸில் வந்து சுச்சி சொல்கிறாங்க இவங்க ட்ரக் அடித்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவன் பிடிச்சான், அந்த பொண்டாட்டியோட போனால், அந்த பொண்டாட்டி இந்த இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லதானா கிடையாது. வந்துட்டு பார்ட்டி எஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி பார்ட்டி யூ கேன் மீட் பீப்புள், இதால் பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் வரலாம், இல்லாட்டி ஸோ மெனி திங்ஸ். அதை வந்து பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். இப்போ வருது இந்த சினிமா கல்ச்சர் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, இப்போ பாம்பே கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கூட யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பாம்பே கல்ச்சர் எங்கே வருதுன்னா சென்னைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சென்னையில் தான் அந்த ஃபாலோ வருதுன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு இந்த ஜெயம் ரவியோ இல்லாட்டிலாம் இவங்க எல்லாரும் பார்ட்டிஸ் முதல்ல இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியலையா? அப்போ நானும் பார்ட்டிஸில் இருந்திருக்கேன். என்னோட காலத்தில் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு ட்ரக், அவள் சிகரெட் அடிப்பாள். ஒரு நாள் வந்து நாங்கள் கிளாஸ் கெட் டுகெதர்ஸ் அப்போ ஒரு நாள் என்ன வற்புறுத்தி நான் சொன்ன பாரு, எனக்கு இது ஒன்று மட்டும் இந்த சிகரெட் அடிக்கிறது, இந்த சிகரெட்டை வற்புறுத்தி ஒருத்தர் செய்கிறது பிடிக்காதுன்னு சொல்லி, அது நம்மளுக்கு ஒரு வில் பவர் இருக்கணும். ஓகே, எவ்வளோ பேர்த்துக்கு அந்த வில் பவர் இருக்குன்னா நிறைய பேர்த்துக்கு வில் பவர் கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து அந்த வில் பவர் கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கு அந்த அந்த பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த சினிமாக்காரங்க வந்துட்டு அவங்க தான் பாதி இந்த கல்ச்சரையே கெடுக்குறது மேக்ஸிமம். அவங்க என்ன நினச்சிட்டு போட்டு ஐ எம் நாட் பாதர்ட். ஓகே, அப்போ வந்துட்டு இவங்க வாழும் போது நல்லா அவங்களாம் ஆடிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்ச அப்புறம் இதால் இது அதுவும் தப்பு. நம்மளும் அது தப்பில் இருந்தோம் இல்லை. அப்போ நீ வந்துட்டு பார்ட்டி போ,
பார்ட்டி போகிறதவெல்லாம் கெட்டவன் நான் சொல்ல மாட்டேன். அங்கே போய் நீ எப்படி பிஹேவ் பண்ணுற. இப்போது நான் கோயம்புத்தூருக்கே சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு பெரிய குடும்பங்கள். அப்போ வந்து நான் நிஜமாக நினைக்கல இந்த வீட்டு பொம்பளைங்கள்லாம் குடிக்கணும்னு நினச்சி நான் சும்மா நான் சிட்டிலேருந்து போய்க்கேன், நான் பார்ட்டி பார்த்துருக்கேன் எல்லாம். பட் நான் வந்து குடிக்க மாட்டேன். ஓகே இது அப்போ வந்து ஒரு சில லேடிஸ் குடிச்சு போட்டு தொப்புன்னு விழுகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடையாது. நீ வந்து குடித்தானா நீ வந்து உனக்கு வந்து நீ அந்த அந்த போதைக்கு வந்து நீ வந்து அடிமை ஆகக்கூடாது. யூஸ்வலாக நமக்குள்ளார தனி அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அதில் நிறைய பேருக்கு இது இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தவங்கள குற்றம் சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் குடிக்கிறீங்கன்னா குடிங்க, அது ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வந்துட்டு அதே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது யமனா ஆகிடக்கூடாது. நான் குடிக்க மாட்டேன் இல்லை சொல்கிறேன். பேசிக்காக என்னென்னா நம்ம வந்துட்டு அதை வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து அடிமை ஆகக்கூடாது. அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜு, ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே ஒரு இது. இப்போ கெடணும்னு நினச்சா யாரனாலும் கெடலாம். ஒரு சில அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஹாஸ்டலில் போய் படித்தா தான் கெட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. கெடுறது குழந்தை ஹாஸ்டல்லையும் கெடும், வீட்லேயும் கெடும். ஓகே அப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு எப்படி குழந்தைங்களோட பிஹேவ் பண்ணணும் அந்த இதெல்லாமே இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போ அப்பா அம்மாக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. பிள்ளைங்கள என்ன சொன்னால் எங்கள் பிள்ளைங்க ஓடிடுவாங்க, இல்லை தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறாங்க. அப்போ அப்பா அம்மாக்களை பயந்துக்கிறாங்க அவங்கள வந்துட்டு இது டிசிப்ளின் பண்ணுறது. இந்த டிசிப்ளின் எங்கே வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சர்டன் திங்ஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராட்டி நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிவிக் சென்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் பாடத்திட்டத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் குறிக்கோளில் தான் இருக்கிறான்னு சொல்லி எவ்வளோ ஸ்கூல்கள் இந்த பிள்ளைங்களுக்கு தனி மனிதன் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க கிடையாது. அவங்களுக்கே அவங்க துட்டு வந்துச்சா, அவங்க பணம் வந்துச்சா தூக்கிட்டு போகலாமா, நம்ம அது எந்த பென்ஸ் கார் வாங்கலாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு இது இருக்குது, என்னென்னா ஒரு டியூட்டி இருக்குது. இந்த பிள்ளைங்கள நம்ம எப்படி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி. அதனால் இந்த பார்ட்டி கல்ச்சர் வந்து இண்டிவிஜுவல். அவங்க வந்துட்டு அந்த பார்ட்டியை பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். அதாவது இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அது அந்த ஆல்கஹால் அந்த பார்ட்டினால வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சதாலும் மறுபடியும் அவங்க அழைச்சும் விசாரணை பண்ணணும், பேசணும் அப்படி சொன்னால் கூட அவர் வரது இல்லை, மறுக்கிறாருன்னு சொல்லிட்டு பேச்சு அடிப்படுது. இப்போ பாருங்கள், இது வந்து அவங்க பர்சனல் இது. நம்ம நிஜமாகவே அவங்க பர்சனல் லைஃப்குள்ளார போக முடியாது. ஆனால் அவங்க பப்ளிக்கில் இருக்கிறதால அதான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் வரும்போது இந்த மாதிரி அசிங்கமாக பேசிக்கும் போது டெஃபினட்டாக பப்ளிக்கும் பேசுவாங்க. இது டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்குது. ஒரே முட்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது எதுக்கு? எவன் கேட்டால் உங்கள் ஃபோட்டோ நீ கட்டி பிடிச்சிட்ட, நீ அதை வந்து உன்னோட பெட்ரூமில் வச்சுக்கோ. தெர் ஆர் சம்திங்ஸ் தட் உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். அதை வந்துட்டு நீங்கள் பப்ளிக்காக வரும்போது டெஃபினட்டாக பப்ளிக்கும் அதில் கமெண்ட் அடித்தே தீருவாங்க. ஏன்னா இந்த நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க, நம்ம பேரம் பேத்தி இந்த ஃபோட்டோஸை பார்ப்பாங்க, இந்த படிக்கிறாங்க இவங்க. இது வந்துட்டு இவங்களுக்குலாம் ஒரு டெஃபினட்டாக பொறுப்பு உணர்ச்சி இருக்குது. ஏன்னா இவங்க பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக நிறையா அவங்க ஃபேனுக்கெல்லாம் அவங்கலேருந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கணும் சொல்லிட்டு கப்பலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க இப்போ பாருங்க விஜயை பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு கமலஹாசனை, ஒரு ரஜினிகாந்தை, இல்லாட்டி இந்த கேர்ள்ஸ் இது வந்துட்டு இவங்க வந்து ஒரு உதாரணமாக இல்லாதப்போ டெஃபினட்டாக அவங்கள பற்றி விமர்சிச்சே தீருவாங்க. ஓகே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அவர்களை பற்றி அவர் ஹெல்த்தை பற்றி பேசியிருந்தோம். அதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரொம்பவே தப்பாக என்னென்னமோ ஒரு அவங்களுக்கு அடிச்சு விட்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் மேலே. நீங்களும் அதை பற்றி பேசியிருக்கீங்க, வேறு சேனல்லையும் போய் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? ஏதாவது உங்கள்கிட்ட வரும்? நான் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைம்மா. ஏன்னா நான் என்னோடய இன்டர்வியூவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன், அவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம கொச்சப்படுத்த வேணாம். பட் ஒரு எப்படி வந்து ஒரு மனிதன் ஒரு உச்சத்துக்கு வரும்போது எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதால் அவங்க எப்படி லைஃப் பாதிக்கப்படுது, அந்த ஒரு நல்லா வர வேண்டிய ஒரு யங்ஸ்டரு அப்போ அவரோட லைஃப் பாதிக்கப்படும் போது டெஃபினட்டாக அதுவும் வந்துட்டு நான் பாலிட்டிக்ஸ்க்கு வரேன்னு சொல்லி வந்து எலெக்ஷனுக்கு இது பண்ணவங்களா இவங்களாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு காலேஜ் நடத்துகிறேன் இல்லையா, அப்போ வந்துட்டு நானே என்னோடய இதில் வந்து உட்காந்து பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருந்தானா, இல்லாட்டி சிகரெட் பீடி அடிச்சிட்டோ, இல்லாட்டி போதை அடிச்சிட்டோ
ஒரு ஆம்பளையாக இருந்து பொம்பளைங்களோட மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அது பொம்பளை வந்து ஆம்பளைங்கள இந்த அமெரிக்கன் கிகுலோ இது மாதிரி பண்ணுறது, எல்லாமே நான் ஒரு முன்னுதாரணமாக அங்கே இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஊழல், தட் இஸ் டொனேஷன் வாங்குறது இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ், இதெல்லாமே நம்மளே முன் உதாரணமாக இல்லாதப்போ நம்ம வந்துட்டு இது இந்த மாதிரி பப்ளிக் இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்போ வந்து நான் வந்து விஷாலை பொறுத்தவரையில் ஐ ஃபீல் நான் வந்து இப்போது அந்த தம்பிக்கு பரிதாபப்படுறேன். என்னென்னா அவங்களாம் நல்லா வர வேண்டியவங்க, பட் அவங்களே அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. இது வந்து எனக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உங்களோட வீடியோ ரொம்ப எஜுகேட்டிவாக இருந்துச்சு கீதா மேம், நீங்கள் வந்துட்டு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு இது போட்டோம்னா எங்கள் வீட்டுங்களே இந்த பிரச்சனை நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் இப்போ வந்துட்டு நிறைய வீட்டில் இந்த போதைப் பொருள் வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நான் ஃபஸ்ட்டு ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் மேடம் நீங்கள் இந்த வீடியோ பண்ணீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேடம் சாரி மேடம், நாங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீடியோ வாஸ் வெரி குட், நீங்கள் இட் வாஸ் என்ன ஒரு எஜுகேட்டிவ், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, தட் இஸ் நீங்கள் கிளியராகவே சொல்கிறீங்க, கொச்சப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு. எஸ், இப்போது நான் சொல்கிறேன், அந்த தம்பி எங்கே இருக்காரோ நல்லா வரட்டும். ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கிறது. நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நான் ஆக்டரு, நான் எப்படின்னா அவுத்து போட்டு ஆடிட்டு போவேன்னு சொன்னேன்னா அப்போ சட்டம் எதுக்கு இல்லையா? இதெல்லாம் அவங்க யோசிக்கணும். ஓகே. ஆனால் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுறீங்க விஷாலோட டாக்டரை நான் பார்த்துருந்தேன். நான் பார்க்கல, யாரோ அன்றைக்கி ஈவினிங் வந்தவங்க வந்து அவங்க டாக்டர் தெரிஞ்சவங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா இப்போ வந்து அவர் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கட்டும், நல்லா இருந்தால் நல்லது தானேம்மா. யார் நல்லா இருந்தானே இப்போ என்ன, யாருக்குமே சடனாக உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 10-20 நாள் ஒரு 2 வருஷமே பெட்டில் இருக்கலாம், அதுக்கப்புறம் நல்லாவும் வரலாம். அப்போ வந்து நல்லா வந்தானே நம்ம அவங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டும். நம்ம அதை பற்றி அந்த விஷயம் பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செயற்கையான விஷயம்லாம் சொன்னாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி யூடியூப் சொன்னவங்க தப்பாக பேசுகிறாங்க, கொச்சப்படுத்துனாங்க நிறைய யூடியூபர்ஸ். நான் இப்போ பார்க்குறேன், எனக்கு வந்து இந்த பேர் சொல்லலான்னு சொன்னால் நான் பேர் சொல்லக்கூட எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சொல்லுங்க. அது இப்போ வந்து அந்த ட்ரைப்ஸில் வந்து ஒருத்தர் என்ன அந்த கரிகாலன், அவர் வந்து அந்த ரங்கராஜன் நரசிம்மனை பற்றி கொச்சையாக பேசினார். அது வந்து தப்பு. ஏன்னா உங்களுக்கு என்ன அவரை பற்றி தெரியும்னா தெரியாது. ஓகே, அதே மாதிரி என்னமோ இவங்க தான் போய் அங்கே நின்று பார்த்த மாதிரி யாரோ சொன்னது இவங்களுக்கு. அதே மாதிரி இந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த டிஎம்கே பார்ட்டியால் பேக்ட் இருக்குது, தட் இஸ் திராவிட இது. அப்போ வந்து அவங்க அவ்வளோ அசிங்கம் என்ன பேசுகிறாங்க, இந்த இப்போ ட்ரிச்சியில் ஒரு இந்த பிஜேபியில் ஒரு ஷான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பொண்ணை வச்சுருக்கான்னு சொல்லி, அப்போ அந்த வார்த்தைகள் அந்த செந்தில்வேல் ஓகே, அவர் என்ன வார்த்தை பேசினார் அதெல்லாம். அப்போ வந்து இந்த ஞானசாக்கினை பற்றி ஏன் பேசல? அப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா த 4th பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்போ வந்து நம்ம தப்பு இப்போ என் முதுகில் நான் ஆளுக்கு வச்சுட்டு நான் வந்து உங்களை வந்து அசிங்கமாக கொச்சையாக பேசுகிறது தவறு. அப்போ வந்து இந்த யூடியூபர்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த லாங்குவேஜ் என்ன பேசணும் சொல்லி ஒன்று வந்து இந்த பிஜேபிக்காரங்களை சங்கின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த பிராமணர்களை வந்துட்டு பார்ப்பனர்கள் அதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமத்துவம் நம்ம நினச்சான்னா நம்ம ஜாதி மதம் அண்ட் மொழி 3த்தையும் நம்ம பேசக்கூடாது. இது வந்து ஒரு இந்தியா, ஃபெடரல் இந்தியா. அப்போ வந்துட்டு யாரையுமே கொச்சப்படுத்துக்கிற அந்த மாதிரி. அப்போ வந்து நீங்களாம் என்ன முன்னுதாரணமாக இருக்க போகிறீங்க மக்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு செய்தி, தட் இஸ் ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னா நம்மளும் நம்மளோட லாங்குவேஜ் என்ன பேசணும்னு சொல்லிட்டு அது மாதிரி கொச்சப்படுத்துறது, ரொம்ப அசிங்கமாக நக்கலாக சிரிக்கிறது, இன்க்ளூடிங் சீமான் பேசுகிறதும் வந்துட்டு அந்த எதுக்கு அந்த இது. இப்போ வந்துட்டு பெரியார் இருந்தார், போனார், வச்சார். நீ அதே பெரியார் மேடையில் நின்று பேசினவன் தானே. உனக்கு யார் உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த மேடை? இதே பெரியார். அப்போ உங்களுக்கு அந்த பெரியார் தப்பானவர்னு தெரியலையா? ஒன்று. 2வது இந்த டிஎம்கே இன்றைக்கி வந்து திராவிட பெரியார்னு எடுத்து தூக்கிட்டு போகிறதும் தப்பு. அன்றைக்கி பெரியாரை கொச்சப்படுத்துறது யார்? இதே அண்ணாதுரை, இதே கலைஞர், இதே திமுக பார்ட்டி. அதுக்கு தானே நீங்கள் திமுக பார்ட்டின்னு ஆரம்பிச்சிங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த தவறை செய்யும் போது எல்லாம் கரெக்டு, அடுத்தவன் செய்யும் போது இது அதில் இவங்க யாருக்குமே இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. யாரையுமே கொச்சப்படுத்தக்கூடாது. கொச்சப்படுத்துறதை பற்றி தான் பேசும்போது தான் லாங்குவேஜ்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி மது பற்றியும் பேசியிருந்தோம். ரீசெண்டாக ஒரு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கின் அவர்கள் வந்து குடியை பற்றி ரொம்ப
ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசினாரு, ஆமா. நல்லது ஆமா குடிக்கிறது நான் நல்லது. குடிச்சப்ப இது நடந்தது ஆ, எனக்கு எல்லாமே இது அது மட்டும் நடந்தது. இல்லாமல் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசினாரு. நான் சொல்ல முடியாது அந்த வார்த்தைலாம், ஆமாம்மா அதெல்லாம் நானும் இப்போ பேசினாரு. கேட்டுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலி மத்தியானம் ம். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் கரெக்டாக அப்போ தான் வந்து கேட்டீங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், என்ன என் ஃப்ரெண்டு பேர் கீதா. அவன் சொன்னேன், என்ன கீதா இந்த மாதிரி லாங்குவேஜ், இது என்ன வார்த்தைகள், இது வந்து அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருந்து குடிச்சிட்டு இந்த ரவுடிசம் பண்ணுவாங்க, ம், கள்ளச்சாராயம் ம், ம். குடிச்சிட்டு அசிங்கமாக இந்த வார்த்தைகள். அந்த காலத்தில் இப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம ரோட்டில் அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. பார்க்கறது இல்லை. முதல்ல இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டி நகர் ஏரியா, இந்த அசோக் நகர் இந்த ஏரியாலாம் எப்படி அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு அந்த இந்த ஆள் வந்து ஒரு டைரக்டர், ம். ஐ திங்க் ஆமாம், ஆக்டர் ஆக்டர் பண்ணுறாரு, கூடன்னு டைரக்டர் நினைக்கிறேன். பண்ணுறாரு. ஆமாம். அப்போ வந்துட்டு தனக்கு வந்து ஒரு ஐ திங்க் அவர் படித்தவராக தான் இருக்கணும். அப்போ அந்த என்ன ஒரு பாஷை அது வந்துட்டு ரொம்ப ஆமாம், அசிங்கமாக. எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, திமுக மேடை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, ஆமாம் சிவாஜி, ஆமாம் சிவாஜி. அவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவார். அதுக்காக ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, கட்சியிலேருந்து வெளியே அமிச்சாங்க அதெல்லாம் தற்காலிகமாக. ட்ராமா ஆ, அனுப்பிச்சதே திருப்பி இருக்கட்டும். எடுத்துக்கிட்டாங்க. அவர் மேலே இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கும்போது இவர் வந்து ஒரு சினிமா மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது யாருமே அதை கைத்தட்டி இல்லை கை வரவேற்கிறாங்களே. தட்டிட்டு வர அதுதான் இது அதான் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த யூடியூப்னு வந்த உடனே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக வியூவர்ஸ், எதுக்கு இந்த ரபிஷ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எதிர்த்து ஒரு கமெண்ட் போடுங்க. ஆனால் அந்த மிஸ்கினோட பாஷை ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஒரு படித்த மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு நல்லதே கிடையாது. என்னமோ எடுத்துக்கலாம் குடியாக அசிங்கமாக. நான் அப்படி தான் 100% நான் வந்து ஜெயிச்சேன், இதை வச்சேன் அது வச்சேன். அந்த திமிரு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மக்களுக்கு ஒரு முன் உதாரணம் கிடையாது இது. புரியுது மேம். ஓகே மேம், கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக நன்றி. ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு வணக்கம். நன்றி மேம்.